ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் ஃப்ரீ, அதாவது பிஆர் ஃபீ. பிஆரோட யாரெல்லாம் வந்து பிஆர் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஆர் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போலேருந்து இந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30th 9 AM அதுலேருந்து 2024 அதுலேருந்து தான் இந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால், அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கு அப்புறம் நீங்கள் சப்போஸ் ஏப்ரல் 30th 2024 9 AM அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்கன்னா, பிஆர் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் அப்ளிகபிளே தவிர இப்போ கரண்ட் ஃபீஸ் அப்ளிகபிள் கிடையாது. இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஃபீஸ் வந்து நார்மலாக எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30th 2024 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இனிமேல் இப்போ வர ஏப்ரல் 30 தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 9 மணிக்கு இது ஆரம்பிக்கும். அதுவுமே இங்கே டைம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 மணி EST டைமுக்கு இது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சி ஃபீ, அதாவது பிஆர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இப்போ கரண்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா $515 சொல்லியிருக்காங்க. இப்போ இன்க்ரீஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $575. இது வந்து எப்போனா ஏப்ரல் 2024 மார்ச் 2026 முடியுமே வந்து $575 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு, ப்ராவின்சி அப்புறம் நாமினி ப்ரோக்ராமு, கியூபெக் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு இது வந்து ஃபிசிக்கல் அப்ளிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $850 இப்போ இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து வரப்போகிறது பார்த்தீங்கன்னா $950 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது $100 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸு காமன் லா பாட்டிருக்கு அவங்களுக்குமே $100 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 850 950 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $230 $260 சொல்லியிருக்காங்க. அதாவது $30 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $230 கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 30th மேலே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா. அதை தவிர சில இன்னும் ஃபீஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் நான் என்னோடய லிங்க்கில் வந்து கொடுத்துருப்பேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இந்த பேஜோட லிங்க்கு. நீங்கள் வந்து அந்த பேஜை போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெட்லைன் வந்து என்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30th சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 30th முன்னாடி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீயை வந்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் டாலர் சேவ் பண்ண முடியும். சப்போஸ் ஆஃப்டர் 30th மேலே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ்டு ஃபீஸ் என்னவோ அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ ஏற்கனவே வந்து நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணேன் இவங்களுக்கெல்லாம் இம்பேக்ட் ஆகுமானா அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு இம்பேக்ட்டுமே ஆகாது. இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் நியூஸையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.